நான் இந்த வேலண்டைன்ஸ் டே பார்ட்டில ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் செய்ய போறேன். நம்ம காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸோட கான்டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. சரி, இந்த வருஷம் எந்த ஃப்ரெஷர் ஸ்டூடண்ட் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாமா? எனி கெஸஸ் गाइस? எல்லாரோட சாய்ஸும் வைஷு. Carry on guys. வைஷு, நான் உன்னை விட எதுலையும் குறைஞ்சவ இல்லைன்னு உனக்கு காட்டாம விட போறதில்ல. இது எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. என்ன ஆனாலும் ஃப்ரெஷர் ஆஃப் த இயர் டைட்டிலை வின் பண்ணி காட்டுறேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உன் பக்கம் தான். ஐ ஹோப் நீ டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவல? நோ சார். நோவா? வை நோ? உன் ஃப்ரெண்ட்ஸுக்காவது சார். கம் ஆன் யார். என்னோட திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டைட்டில் தேவையில்ல சார். வெல் எஸ் அண்ட் நோ. நோ எதுக்கு? இந்த நோ எதுக்குன்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். எனக்கு போட்டியில கலந்துக்க பிடிக்குமே தவிர தப்பிச்சு ஓட பிடிக்காது. சிரிக்காத, உண்மையதான் சொல்றேன். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உன் வயசு வச்சு பார்க்கும்போது இட்ஸ் a mature thought. Thank you சார். மகேஷனா, நீங்க என்ன இங்க? அது வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் என்னை இன்வைட் பண்ணான். ரத்னா, நான் அவன் கூட தான் வந்தேன். சரி. ஹாய் மகேஷ். நான் கொஞ்சம் வைஷு கூட டான்ஸ் ஆடலாமா? யா ஷியோர், வை நாட். நீ அந்த ராஜுவோட எதுக்காக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்? பைத்தியம் மாதிரி பண்ணாத வைஷு. ராஜு அந்த விஷாலோட அண்ணன் உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த விஷால் தான் உன்னோட வாழ்க்கையும் நம்ம ரத்னாவோட வாழ்க்கையும் அழிக்க பார்த்தான். அது மட்டும் இல்லாம அந்த விஷால் உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் உன்னால எப்படி அவன் அண்ணன் கூட டான்ஸ் ஆட முடிஞ்சது? மகேஷ், அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. ஆனா ராஜீவ் சார் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். He is very down to earth. ரொம்ப நல்ல மனுஷன்ல? ஆமா, கண்டிப்பா வைஷு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா எனக்கு என்ன? மகேஷ், நீ ட்ரிங்க் பண்ணியா? ஹாய் ரத்னா. ஹாய் சார். இங்க தனியா என்ன பண்ற? எல்லாரோடயும் இருக்கலாம்ல? இல்ல பரவாயில்ல சார், நான் இங்கே இருக்கேன். அட, ஏன் அப்படி சொல்ற? பார்ட்டிக்கு என்ஜாய் பண்ண தானே வந்த, இல்ல ஒரு மூலையில உட்கார வந்தியா? கம் ஆன், cheer up. வா,
என் கூட வா. இல்ல வேண்டாம் சார். நோ எக்ஸ்கியூசஸ். வா. Enough, மகேஷ். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வைஷ்ணவி கம்ஃபர்ட்டா இல்லங்கிறது உனக்கு புரியல? அவளை விட்டுற. வழிய விடு. சொன்ன கேளு மகேஷ். வேண்டாம், விட்டுற. தயவு செஞ்சு எங்களுக்கு நடுவுல வராத, ஓகே? Just மகேஷ், stop it, மகேஷ். நீ என்ன பண்ற? தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. நீ இங்க இருந்து நகரு. அண்ணா விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? வாங்கண்ணா, வீட்டுக்கு போலாம். வாங்கண்ணா போலாம். ரத்னா ஏன் கூட வா. பெரியம்மா என்ன சொன்னாங்க? ஒன்னா போயிட்டு ஒன்னா வான்னு சொன்னாங்கல்ல, வா. பரவாயில்ல, விடு வைஷு. நான் அண்ணா கூடவே போயிடுறேன். நீ அப்புறம் வா. வா வைஷு. என்னாச்சு சாந்தி? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வரல. இங்க பாரு சாந்தி, நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். நீ அதை எப்படி எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது. காலம் ரொம்ப மாறிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவோ மாற்றம் வந்துடுச்சு. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கறது எனக்கு என்னவோ சரியா படல. வயசு பொண்ணுங்க இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம இருக்கிறது நல்லதில்ல சாந்தி. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல சாந்தி? சரிங்க அக்கா. மகேஷ போய் பார்த்துட்டு வர சொல்லு. அக்கா, மகேஷ் கூட வீட்ல இல்ல. என்னது? நோ சார், இட்ஸ் ஓகே. நான் போயிடுறேன். Sure. எஸ் சார். தேங்க் யூ so much. You are welcome. குட் நைட். Bye, good night. கடவுள் புண்ணியத்துல 2 பேரும் வந்துட்டீங்க. பயத்துல என் உயிரே போயிருக்கும். 2 பேரும் வரதுக்கு ஏன் லேட் ஆச்சு? பார்ட்டியில எந்த பிரச்சனையும் நடக்கலையே. என்னாச்சு சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியம்மா. பார்ட்டி ரொம்ப நல்லா நடந்தது. காலேஜ்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு மகேஷ், என்ன விஷயம்? நீங்க இங்க புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ண போறீங்களா? அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன பிரச்சனையா? ஐம் சாரி, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல. நான் புரிய வைக்கிறேன். திடீர்னு எங்க வைஷு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றீங்க, அது கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? மகேஷ், நீ என்ன சொல்ல வர? இன்ஃபேக்ட் நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ எதுக்காக எங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்த? நீ அங்க நடந்துகிட்ட விதம் எப்படி இருந்தது? அதெல்லாம் என்ன, இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட நடந்துப்பாங்களா? ப்ளீஸ், நீங்க எனக்கு பிஹேவியரை பத்தி அட்வைஸ் பண்ணாதீங்க. அத முதல்ல உங்க தம்பிக்கு பண்ணுங்க. ஏன்னா இந்த அட்வைஸ் உங்க தம்பிக்கு தான் தேவை. அப்புறம் உங்க தம்பியோட பிஹேவியர் யாருக்கும் தெரியாமல்ல. மகேஷ், நீங்க எல்லாரும் ஒன்னாவா வந்தீங்க? எப்படி? அம்மா, அது வந்து நாங்க அண்ணனை வெளியே தான் பார்த்தோம், அதுவும் இப்பதான். அப்படியா? சரி போங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கை கால் கழுவிட்டு வாங்க. சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா, நாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டோம். அப்ப சரி, போங்க. இங்க பாரு மகேஷ், நீயாவது சாப்பிட வரல? இல்ல பெரியம்மா, எனக்கு வேண்டாம். இப்ப எனக்கு பசிக்கல. எழுந்துரு மகேஷ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா எழுந்துரு. என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்துரு. இங்க பாருமா, நான் கீழே போய் உங்க 2 பேருக்கும் பிடிச்ச டிஃபன் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அத்தை, கூடவே ஏதாவது ஸ்வீட் செய்யுங்க, மகேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருமா ஜானு, மும்பை போறதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன தேவையோ எல்லா லிஸ்டும் எழுதி வச்சிடு. எல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். நீங்க 2 பேரும் மும்பை போனதுக்கு அப்புறம் நான் யார் மேல அன்பு காட்டுறது? ஏன்பா மகேஷ், நீ அவங்க கிட்ட சரின்னு சொல்லிட்டல்ல? பாம்பேக்கு போறல்ல? உங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது ரொம்ப பெரிய கம்பெனின்னு சொன்னாரு. நீ ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்க்கணும்னு நானும் உங்க அப்பாவும் கனவு கண்டுட்டு இருந்தோம். அது இப்ப நினைவாக போகுது. ப்ளீஸ் மகேஷ், ஏற்கனவே எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ப்ளீஸ் நீயும் வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணாத. மகேஷ், அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். ராஜீவ் சார் ரொம்ப வித்தியாசமானவர். அவர் ஒரு நல்ல மனுஷன். He is very down to earth. என்னாச்சு மகேஷ், என்ன யோசிக்கிற? நீ சரின்னு சொல்லிட்டல்ல? மகேஷ், உன்னதான். என்னது? வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டியா இல்லையா? இவனுக்கு என்ன ஆச்சு? ஹலோ அண்ட் குட் மார்னிங். நம்ம காலேஜோட ஃப்ரெஷர்ஸை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு காலையில உங்க எல்லாரையும் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? இப்ப நேரடியாவே நான் பாயிண்ட்க்கு வரேன். இந்த வருஷம் ஃப்ரெஷர் ஆஃப் த இயர் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்றதுலயும் ஓபன் பண்றதுலயும் பெருமையா நினைக்கிறேன். உங்களோட
இந்த உற்சாகம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சோ ஐ எக்ஸ்பெக்ட் நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். குட். முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் ரூல்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இங்க வாங்க, வந்து பேரை கொடுங்க. இது ஒரு கான்டெஸ்ட், அதனால எப்பவும் போல உற்சாகம் மட்டும் இல்ல, நாங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த காம்படிஷன்ல 3 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெஸ்ட். வித்தியாசமான ஸ்போர்ட்ஸ்ல உங்களுடைய ஆக்டிவிட்டியை செக் பண்ணுவாங்க. எந்த ஸ்டூடெண்ட் இதை சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்றாங்களோ அவங்க அடுத்த லெவலுக்கு முன்னேறி போவாங்க. செகண்ட் ரவுண்டு தான் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இதுல கலந்துக்க உங்களுடைய ஐக்யூவும் ஜிகேவும் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். தென் ஃபார் த எலிமினேஷன் ரவுண்ட் லெவல் 3, அதுதான் உங்களுடைய டிசைர். ஃபைனல் ரவுண்ட் டான்ஸ் காம்படிஷன். இதுலயும் யார் வின் பண்றாங்களோ அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? எந்த பார்ட்டிசிபென்ட்டுக்காவது மென்டரோ இல்ல கைடோ தேவைப்பட்டா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மென்டர் ஒரு டீச்சராவோ இல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இந்த மென்டர் உங்களுக்கு எல்லா லெவல்ஸ்லயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. எக்ஸைட்மென்ட்டை இன்னும் அதிகப்படுத்தலாமா? அப்ப பேர் கொடுக்க ஆரம்பிங்க. சார், நான் இந்த ஃப்ரெஷர் ஆஃப் தி இயர் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆச்சரியம்தான். எவ்வளவு அசிங்கப்பட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. பரவாயில்ல விட்ரா, அவ நேத்து பண்ணதை வச்சு பார்த்தா ஐ won't be surprised. அவ ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவா. ஓ ரியலி? வாய் முடி ஸ்பீச்சை கேளு. வெரி குட். கம் ஆன் ரத்னா. வெரி குட் ரத்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த காம்படிஷன்ல நீ ஜெய் பண்ணி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சார், நான் இன்னொரு பேரையும் கொடுக்க நினைக்கிறேன். யாரு? அது என்னுடைய அக்கா வைஷு தான். கம் ஆன் வைஷு. இல்ல சார், நான் பார்ட்டிசிபேட் பண்றதா இல்ல. ஏன் வேண்டான்னு சொல்ற வைஷு? நீ பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். உன் கூட கம்பீட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ரத்னா, கம் ஆன் வைஷு, நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். வாயேன். வைஷு 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 வைஷு. ஓகே. இவங்க தான் நம்மளுடைய செகண்ட் பார்ட்டிசிபென்ட் வைஷு. வேற யாரும் இல்லையா? கம் ஆன் गाइस. சார், நானும் வரேன். கம் ஆன் சாரு, ப்ளீஸ். ஓ மேன், இட்ஸ் கோனா பி a fun. ரெண்டு சிஸ்டர்ஸும் மோதிக்க போறாங்க. ஆக்ஷன், டிராமா எல்லாமே நடக்கும். நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்க விரிசல் இன்னும் அதிகமாக போகுது. இனிமே ஐ திங்க் luck is in my hand.